பிரிவா வந்து 1980 பாத யாத்திரையில் சத்தாரா வந்தப்போ சத்தாரால ஒரு சங்கர் விஷ்ணு பாட்டீல்ங்கிற ஒரு பெரிய பக்தர் ராமர் கோவில் கட்டுறதுக்காக முடிவு பண்ணி கடைசியில் மகாபெரிவா கையாலே பூமி பூஜனை பண்ணிட்டோ, பெரிவா இருக்கிறச்சே அது கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டோ அதை வேலை முடிச்சுட்டோ 1989 மே 23 என்னமோ இந்த 10/5/81 ஆமாம் 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 கும்பாபிஷேகம் பெரிவா மகாபெரிவா கையாலே பண்ணியிருக்கா. அந்த கோவிலில் இன்னி வரலும் அந்த சங்கர் விஷ்ணு பாட்டீல்ங்கிறவர் அவா குடும்பத்தினார் நல்லபடியாக பூஜை பண்ணிண்டு லோகக்ஷேமார்த்தம் எல்லா வழிபாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த கோயில் தான் இருக்கும். ஆமாம், அந்த கோவிலில் தான் இப்போ இருக்கு. ஸோ பெரியவா இருக்கும்போது 11 மாதத்துக்குள்ளே அவர் பூமி பூஜையும் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணிட்டார். அப்படியே சொல்லுங்க நீங்கள். இந்த இடத்துல தான் பெரிவா மகாபெரிவா வந்து 1980 ஜூன் மாதத்துலேருந்து மே 81 வரலும் 11 மாதம் இந்த இடத்துல தான் வாஸ்தவத்தில் இருந்தா. இந்த இடம் பெரிவா விஸ்ராந்திக்கும் பிக்ஷுக்கெல்லாம் பயன்படுத்தின்னு இருந்தா. இந்த இடத்துல தான் காஷிநாத சாஸ்திரிங்கிறவர் தங்கிட்டு இருந்தார். இது வந்து சத்தாரால ரொம்ப வருஷமாக நடந்து வந்து கொண்டு இருந்த ஒரு சங்கரமடம். அந்த சங்கரமடத்தில் தான் இந்த காஷிநாத சாஸ்திரியால் பழைய சம்பந்தத்தை வச்சுட்டு 11 மாதம் பெரிவா இங்கே வாஸ்தவத்தில் இருந்தான். இங்கேயா? ஆமாம் ஆமாம். அவர் தான் காஷிநாத சாஸ்திரி. இவர் தானா? ஆமாம் ஆமாம். இது வந்து இப்போ இவருக்கு அவார்டு கிடைச்சது. கிருஷ்ணசாஸ்திரிங்கிற இவர் தான். இவர் காஷிநாத சாஸ்திரியோட 2வது பிள்ளை. சாஸ்திரத்தில் மகாவித்வான்கள் தான். வேதாத்தியனங்கிறது 2ஆம் பட்சம். இவளுக்கு சாஸ்திரம் தான் ரொம்ப. இதெல்லாம் பெயிண்டிங் இல்லை? ஆமாம், பெயிண்டிங். இவர் யாரு? அது இவருடைய இவ அப்பாவுக்கு மாமனார். இந்த மடம் கட்டினவர். இவர் வந்து தத்தாத்ரேய ரமாகாந்த் ஜோஷின்னு யஜுர்வேத வாத்தியார். இவர் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷமாக வேத பாடசாலை நடத்தின்னு இருக்கார். இவர் வந்து நம்ம மகாபெரிவா வந்து சத்தாரால இருக்கிறச்ச சங்கர மடத்தில் காஷிநாத சாஸ்திரி ஜோஷின்னு இருந்தார். அவருடைய 2வது குமாரரான கிருஷ்ணசாஸ்திரி ஜோஷிங்கிறவருடைய மாப்பிள்ளை இவர். இங்கே வந்து இதில் ரொம்ப விசேஷம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக மகாபெரிவா சத்தாரால இருக்கிறச்ச பெரிவா கையாலேயே பூமி பூஜை ஆகி பெரிவா கையாலேயே கும்பாபிஷேகான அந்த கோவிலில் இவா வந்து பூஜை பண்ணிண்டு கைங்கரியம் பண்ணிண்டு அதோட வந்து தனிப்பட்ட முறையில் எந்த விதமான சகாயமும் இல்லாமல் இவர் வந்து வைதிகத்தில் காலம்பர நேரத்தில் வந்து வைதிகத்தில் போயிட்டு மத்தியானத்துக்கு மேலே அத்தனை குழந்தைகளுக்கும் வந்து வேதத்தை சொல்லி கொடுத்துட்டு இருந்துருக்கார். அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி எந்த விதமான இதர வந்து வருமுடி இல்லாமல் இந்த வைதிகத்தில் வந்த அந்த சம்பாவனையிலே கிட்டத்தட்ட ஒரு 10-12 குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு போட்டுண்டு ஆத்தோட அவாத்து மாமியே மடியாக சமையல் பண்ணி போட்டுண்டு
இன்னைக்கு நல்லபடியா ஒரு ராமர் கைங்கரியம் பண்ணிண்டு நம்ம சத்தாரா உத்தர சிதம்பரம் கோவில் வாத்தியாராகவும் இருந்துண்டு எப்போ வேணுமோ அதை முன்ன பின்ன அந்த காரியங்களுக்கெல்லாம் வந்து இருந்து எல்லா காரியங்களும் அவர் தான் பண்ணி வாத்தியார் மாதிரி இருந்துட்டு தலைமையில நடத்தி கொடுத்துட்டு இருக்கார், நன்னா நடத்திட்டு இருக்கார். ரொம்ப நல்ல குடும்பம், உத்தமமான குடும்பம், ஒரு அனுஷ்டாத்தா அதான் சொல்ல முடியும். அதனால ரொம்ப உத்தமமான குடும்பம். கிட்டத்தட்ட இதுவரையிலும் ஒரு 42 வித்தியார்த்திகள் அவ இந்த பாடசாலையில படிச்சுட்டு அத்தியனம் பண்ணிருக்கு. அவ சௌகரியமா அவங்க எங்க இருந்துட்டு இருக்கா. இது முக்கியமான விஷயம். அதுல இன்னும் ரொம்ப விசேஷமான விஷயம் என்னன்னா, அவரையே தன் இடத்துல வந்து அவருடைய குமாரருக்கு வந்து கிரமாந்தம் வரலும் வேதாத்தியாயனம் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு சத்தாராலே இன்னொரு இடத்துல வந்து படிச்சுட்டு இருக்கார். நேமாத்தியாயனம் மாதிரி அவர் வந்து அவருடைய குமாரருக்கு சொல்லி கொடுத்திருக்கார். அவருடைய பேரு வந்து அவதூத தத்தாத்ரேய ஜோஷி. அவர் வந்து இன்னைக்கு கனம் சொல்லிட்டு இருக்கார். ஸ்ரீராம கணபாடிகள். இதுதான் வந்து சுவாமி சமர்த்த மக்கள் ஜோஷி. இவர் வந்து மகாவித்வான். இப்போ 2 வருஷத்துக்கு முதல்ல பிரணவ முகர்ஜிட்டேருந்து இவர் வந்து சன்மானம் பெற்று கொண்டவர். அது இல்லாமல் காஷிநாத சாஸ்திரி ஜோஷிங்கிறவர் பிராச்சீன காலத்தில் 1933-34 வந்து பெரிவாள்கிட்ட அனுகிரகம் பெற்றுக்கொண்டவர். காசியில் அத்தியனம் பண்ணிட்டு இருக்கிறச்சே பெரிவாளுக்கும் அவருக்கு ஒரு சம்பந்தம் வந்தது. அந்த சம்பந்தத்தை நிலை நின்று கடைசியில் 1980 சத்தாரால பெரிவா வந்தப்போ பிரம்மஸ்ரீ கிருஷ்ணசாஸ்திரி ஜோஷி அவருடைய அப்பா காசிநாத சாஸ்திரி வந்து வரவேற்று கடைசியில் அந்த பெரிவா வந்து அந்த பழைய நினைவுகளை நினைத்து கொண்டு அப்படியே அவருடைய வந்து வித்வத்தை புரிஞ்சுண்டு தெரிஞ்சுண்டு அவருடைய இருக்கிற அந்த வாஸ்தவியத்தில் வந்து 11 மாதம் மகா பெரிவா வந்து தங்கினார். அந்த 11 மாதத்துல பல சாஸ்திர விசாரங்கள், பல தர்ம விசாரங்கள் எல்லாம் இவாளுக்கும் பெரிவா வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதே மாதிரி இவ அப்பா பிரம்மஸ்ரீ காசிநாத சாஸ்திரிட்ட விமர்சை பண்ணியிருக்கா. அதனால பெரிவா வந்து 11 மாதம் இங்கே தங்கினான்னு சொல்றதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. மேற்படி அவர் வந்து பெரிவா பத்தியோ அவருடைய இது பத்தி அவர் வந்து பேச போறார். 2 मिनट स्वामी जी हिंदी में 2 मिनट. परमाचार्य महास्वामी चंद्रशेखरेंद्र सरस्वती महाराज यहाँ 1 वर्ष तक रह गए थे और हमारे ऊपर उसका बहुत अनुग्रह हो गया. महास्वामी जी से हमने सबने दशोपनिषद भाष्य चंद्रिका अर्थात दशोपनिषद भाष्य और भगवद गीता भाष्य और ब्रह्मसूत्र भाष्य 12 दिन में महास्वामी ने हमको सिखाया है. महास्वामी जी 12 दिन डेली प्रतिदिन 8 घंटा एक ही 8 घंटा बोल गए थे और 4 घंटा होने के बाद आपका देह धर्म आप करो. महाराज मध्यंतर नहीं, हमको मध्यंतर, महाराज को मध्यंतर कराए. ऐसा हो गया और प्रस्थानत्रयी महाराज ने हमको दिया. और भाष्य जो है उपनिषद भाष्य का भी संथा हमको दिया है. और उपनिषद भाष्य और उपनिषद वेद महाराज से हमने सिखाया है. ऐसा 12 दिवस चल रहा है. बहुत महाराज का हमको प्रेम था अर्थात भक्ति थी और महाराज का हमको हमारे ऊपर अनुग्रह, महाराज के अनुग्रह से ही ये जो निर्माण किया है अनुग्रह से ही निर्माण किया है. आधा मकान का नाम ही आचार्य अनुग्रह ऐसा रख दिया है और आचार्य अनुग्रह संस्था है, मकान का नाम है. और श्री सद्गुरु चरणामृत सेवा विश्वस्त निधि नाम की संस्था निर्माण किया है. ताकि संस्था द्वारा हमारा वेद शास्त्र का पाठशाला चलती है. ऐसा सब जो है हम महाराज का यही अनुग्रह है ऐसा हम मानते हैं. इसी स्थान पर वो रहते थे स्वामी. ये जो स्थान है यहाँ निर्माण क्यों किया?
स्नान के लिए महाराज या इस रास्ता से ही जाते हैं, और महाराज के पाँव यहाँ पड़ रहे हैं। अतः पवित्र जगह हो गई है, पवित्र स्थान में हमने गृह निर्माण किया है, ऐसा ही है। 81 में परमाचार्य हमारे घर में वास्तव्य किए थे, तब हम 17 साल के थे। उस समय हमारे ताता जी के पास हम न्याय शास्त्र का अध्ययन कर रहे थे। महास्वामी जी के अनुग्रह से वहाँ हम पढ़ते समय जब स्वामी जी बुलाते थे तब उनके पास जाते थे। क्यों? प्रसाद मांगने के लिए। वो प्रसाद देते थे। प्रसाद लेके हम जब प्रसाद लेने के लिए बार बार आते थे तो वो बुलाते थे, आगच्छ अत्र आगच्छ, ऐसा बोल के बुलाते थे। नजदीक आने के बाद हमें पूछते थे अभी क्या चल रहा है, अभ्यास क्या चल रहा है। हमने बताया हमारा शास्त्र का वेदीकरण ग्रंथ चल रहा है। तो तर्क संग्रह हुआ, दीपिका हुई होगी, तो उस ग्रंथ में कुछ प्रश्नों का उद्धरण वो करते थे। बोलो गो का लक्षण क्या है? हमने बताया शासनावत्वम गौर लक्षण। मुझे ये नहीं चाहिए, जिस लक्षण पर अव्याप्ति दोष आता है वो लक्षण बताओ। उस समय मैं थोड़ा घबरा गया और हमारे ताता जी के पास गया। वो मुझे ऐसे पूछ रहे हैं, उन्होंने बताया उसका लक्षण ये है। बताने के बाद उन्होंने दूसरा लक्षण पूछा, आपके पास अतिव्याप्ति आता है, ऐसा लक्षण कौन सा है? फिर उनको वो भी बता दिया। असंभव आता है, ऐसा लक्षण कौन सा है? वो भी बता दिया। और लक्षणों का लक्षण क्या होता है? बहुत अच्छा संवाद करते थे। उनके साथ संवाद करते समय बिल्कुल भय नहीं होता था। बच्चों के साथ बच्चे बन के वो बोलते थे, और बड़ों के साथ बड़े होके ही बोलते थे। उनका बहुत बहुत अनुग्रह हुआ। उनके अनुग्रह से ही ये सब कुछ चल रहा है। बहुत बार स्वप्न दर्शन भी इनका हुआ है। स्वप्न में इन्होंने बहुत अनुग्रह किया और बता दिया आप यहाँ से मत जाइए, हमारे यहाँ रहिए। आप जैसे आदमी धर्म के लिए आवश्यक है। वो स्वप्न में ऐसा भी हुआ था। वो अभिषेक करते बैठे थे, मैं वहाँ गया, उन्होंने वेद सेवाम अवधारया ऐसा बोला। मैंने संसृष्टं धनं धनं संसृष्टं संसृष्टं धनमुभयं धनं संसृष्टं धनमुभयम्, इस मंत्र का घन बोला और नमस्कार करके पूजा से अलग होकर बैठ गया। उन्होंने बताया यही बैठो, नीचे मत जाइए। मैं वहीं बैठा। पूजा समाप्त करके वो उठे, हमारे पास आ गए और हमें ऐसा गाढ़ आलिंगन दिया उन्होंने स्वप्न में, और बताया आप हमसे दूर मत जाइए। परमाचार्य की कथा है, हमसे दूर मत जाइए, आप जैसे आदमी हमें चाहिए। पूर्ण अनुग्रह हो गया। तब से हमने हमारे जो नित्य अनुष्ठान होता है ब्रह्मयज्ञ में हमारे कुलमोक्ष के रूप में, कुलमोक्ष गुरु के रूप में उनका तर्पण आरंभ किया। तर्पण आरंभ करने के बाद फिर दर्शन हुआ।
आप मत जाइए, आप जैसे आदमी हमारे लिए चाहिए। ऐसा कई बार हुआ है, तो हमने निश्चय ही मन में ऐसा धारण किया, इनके अनुग्रह से हम चल रहे हैं, ये इस कार्य करने के लिए इनकी ही प्रेरणा है। जो कुछ 11 महीने का सत्संग हुआ है उससे ही ये कार्य चल रहा है, और हर रोज तर्पण में इनका स्मरण होता है। कोटि कोटि प्रणाम भी उनके चरण में किए तो भी कम है। महास्वामी जी हमारे मोक्ष गुरु है, बस इतना ही।